நம்ம எல்லாருக்கிட்டையுமே நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பீடியாட்ரிக் கிட்ட உடனே பறந்தடிச்சிட்டு போகிறதுக்கான பழக்கம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போய் தான் ஆகணும். ஆனால் அதே பீடியாட்ரிக்கிட்ட நம்ம எதுக்கு போகணும், எதுக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய சைக்காலஜிக்கல் ரீசனுக்காக நம்ம பீடியாட்ரிக்கிட்ட போகிறோம். அங்கே போய் அவர் என்ன பண்ணுவார்? நான் ஒரு 3-4 பீடியாட்ரிக் கிட்ட கவுன்சிலிங் பண்ணுறேன். அவங்க எல்லாமே எனக்கு தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரெஃபர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பிஹேவியர் இஷ்யூஸாக தான் இருக்கும். பட் அதுவே சிராஜ் பார்த்துக்கு சிராஜ் இருப்பார் போய் பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள போய் பார்க்குறோம். அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. பீடியாட்ரிக் யார் எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா க்ரோத் ரிலேட்டடான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சைஸில் பிரச்சனை இருக்குது, அதாவது ஹைட் அண்ட் வெயிட்டில் பிரச்சனை இருக்குது. இந்த உடம்போட தலை பார்த்தோன்னா எச்சு கம்மி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பீடியாட்ரிக் பட்டாசாக ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு எங்ககிட்ட வந்தீங்கன்னா எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. எங்களுக்கு ஒன்றும் சைக்காலஜிஸ்ட்க்கு அது ஒன்றும் தெரியாது. சைக்காலஜிஸ்ட் கிட்ட நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னா, காக்னிட்டிவ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, ஸ்பீச் இருந்துச்சுன்னா, டிலே இருந்துச்சுன்னா, மோட்டார் டெவலப்மெண்டல் டிலே இருந்துச்சுன்னா, அகடமிக் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் போகணும். இதுக்கு போய் பீடியாட்ரிக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? ஸோ இதை கொஞ்சம் பெட்டராக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா புரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் இருக்கிற பீடியாட்ரிக் கிட்ட போகிறதுக்கு பதிலாக உங்கள் ஊரில் இருக்கிற சைக்காலஜிஸ்ட் கிட்ட போங்க.